ஹாய் ஆல். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் மந்த்லேருந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபுல்லாக போடுறேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு வீடியோ ஜனவரி மந்த்க்கான இம்பார்ட்டன்ட் டேஸு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஜனவரி மந்தோட கம்ப்ளீட் டேட்டா, அதாவது டேஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக வந்து தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக நான் தனியாக எடுத்து எழுதினேன். ஸோ இது வந்து மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜனவரி மந்தில் மார்ச் அப்படின்னு சொல்லி டிசம்பர் வரையிலும் நான் உங்களுக்கு 2 இயர்ஸோடதும் மொத்தமாக சர்ச் பண்ணி எடுத்து போட்டுருவேன். நீங்கள் இது மட்டும் பார்த்துட்டா போதும். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிகிட்டே படிக்கலாம். ஸோ அப்படி வந்து பண்ணும்போது உங்களுக்கு மைண்டில் அப்படியே நின்றும். ஓகேங்களா, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ இது பண்ணாமல் பாருங்கள். ஒன்ஸ் மைண்டில் நின்றோம், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளோபல் ஃபேமிலி டே வந்து Jan 1, அது ஒன்று மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு இன்ட்ரோவர்ட்ஸ் டே, அது Jan 2, அவ்வளோதான். Jan 3 ஒன்று தான், சாவித்ரிபாய் பூலே ஜெயந்தி. ஸோ உங்களுக்கு தெரியும் சாவித்ரிபாய் யாருங்கிறது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பிரெய்லி டே வந்து Jan 4. ஸோ இந்த லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிறவர் வந்து அந்த பார்வையற்றவர்களுக்காக அந்த எழுது முறை அதை கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அவரோட பர்த்டே வந்து Jan 4, 1809. ஸோ அதனால் நம்ம அதை வந்து பிரெய்லி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் நேஷனல் பேர்ட்ஸ் டே Jan 5. குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி வந்து Jan 6. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறும். நம்ம வந்து 2026 தான் இது மாறும். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுகிற வரையிலும் இதுதான். ஓகேங்களா, பட் மாறுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உலகப்போர் அனாதைகள் தினம் Jan 6. ஸோ Jan 6ல் 2 டே. ஓகேங்களா. அடுத்து Jan 9 நான் ரெசிடென்ஸ் இண்டியன்ஸ் டே. ஸோ இதை வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரவசிய பாரதிய திவாஸ். ஏங்க ஹிந்தியெல்லாம் எழுதி போடுறீங்க, ஹிந்தியெல்லாம் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கொஷின் வரும். பட் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கொஷின் வந்து எப்படி வேணாலும் எடுக்கலாம். மைட் பி கேட்டக்கூடாது. ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கொஷின் ஃபால்ட் ஆகிடக்கூடாது படித்தோம். ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக தான் எழுதியிருக்கேன். ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரவசிய பாரதிய திவாஸ். ஓகேங்களா. நான் NRI டே வந்து Jan 9. நெக்ஸ்ட்டு எர்த் ரொட்டேஷன் டே வந்து Jan 8. நெக்ஸ்ட் Jan 10 வந்து வேர்ல்டு ஹிந்தி டே. வேர்ல்டு லெவலில் ஹிந்தி டே இப்போ கொண்டாடணும் Jan 10. நேஷனல் லெவலில் ஹிந்தி டே வந்து September 14 வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே வந்து Jan 11. அப்படியே படிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் இதில் நடுவில்லாம் தீம் வரும், சில விஷயம் வரும். ஸோ அதுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிற மாதிரி இப்படி படிக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துகிட்டு மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நேஷனல் யூத் டே வந்து Jan 12. விவேகானந்தர் பர்த்டே வந்து நம்ம வந்து யூத் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அவரோட பர்த்டே வந்து 1863, விவேகானந்த பர்த்டே. இப்போது நேஷனல் இது யூத் டேக்கான தீம் 2025 தீம். இது தீம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் மாறும். ஸோ கரண்ட்டாக இருக்க தீமை தான் நான் சர்ச் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. யூத் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் ஷேப்பிங் நேஷன் வித் ரிசைலன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் வந்து Jan 11 to 17. இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையிலும் நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு 20% தான் கேட்பாங்க. லைக் வந்து நம்ம புக்ஸில் ரெகுலராக ஸ்கூல் புக்ஸில் படிக்கிற விஷயங்கள் வந்து 20% கேட்பாங்க, இல்லைன்னா 30% கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட்டடாக போயிட்டு இருக்க விஷயங்கள் தான் நமக்கு நிறைய வரும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பில்லை. அதனால் கொஞ்சம் பாருங்கள். ரோட் சேஃப்டி வீக் வந்து Jan 11 to 17. தீம் வந்து பி அ ரோட் சேஃப்டி ஹீரோ. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா டே, அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து Jan 16, 2016 வந்திருக்கும். அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷனல் ஸ்டார்ட் அப் டேன்னு வரும். ஓகேங்களா. அது வந்து Jan 16. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஆர்மி டே வந்து Jan 15. ஸோ அதோட தீம் வந்து சமத் பாரத் சாக்ஷம் சேனா. ஓகேங்களா. தீம் வந்து இம்பார்ட்டன்ட் தான், மைட் பி கேட்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்தியன் ஆர்மி டே Jan 15. நெக்ஸ்ட்டு லோக்பால் டே வந்து Jan 16. லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் வந்து 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ லோகாயுக்தா அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். இது வந்து லோக்பால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, லோகாயுக்தா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. ஸோ அதாவது தப்பு பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணி உள்ளே வந்திருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ அதுதான் வந்து லோகாயுக்தா. அந்த ஆக்ட் வந்து 2013 வந்துச்சு. ஸோ அந்த டேட்டில் தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம லோக்பால் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, இது மூணும் இந்த ஸ்டேட்ஹுட் டே, அதாவது ஃபவுண்டேஷன் டே வந்து Jan 21, 1972. அப்போ தான் வந்து இது வந்து தனித்தனியாக வந்திருக்கும். மேகாலயா பார்த்திங்கன்னா அஸ்ஸாம்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் டே Jan 21, 1972 தான் பிரிஞ்சு வந்தது. ஓகேங்களா. அதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கிறப்போ அது எப்படி அந்த டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டை கொடுத்துட்டு மணிப்பூர், திரிபுரா மட்டும்தான் வந்து இந்த டேட்டில் வந்து பிரிஞ்சுது அப்படின்னு கேட்பாங்க. பட் அது ராங்கு. மேகாலயம் கூட சேர்ந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்
எக்ஸாமுக்கு வராதெல்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் போடாதீங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? இப்படியும் கொஷின்ஸ் கேட்டுவிட்டு நம்ம அட்டன் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட் NDRF எழுச்சி தினம் வந்து Jan 19, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். அது வந்து 2006 வந்திருக்கும். ஸோ அது வந்த டேட் தான் Jan 19. நெக்ஸ்ட்டு கோக் பரக் டே. கோக் பரக் டே அப்படிங்கிறது வந்து திரிபுரா மாநிலத்தில் வந்து அவங்களோட லாங்குவேஜ் தான் அந்த கோக் பரக். ஓகேங்களா? ஸோ அது வந்து Jan 19, 1979 தான் அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால கோக் பரக் டே வந்து Jan 19. நெக்ஸ்ட் வேர்ல்டு ரிலீஜியன் டே 2025 வேர்ல்டு ரிலீஜியன் டே வந்து ஜான் மந்தில் 3rd சண்டே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி எப்படி வந்திருக்குன்னா Jan 19. 2026க்கு கேட்டால் அப்போ நமக்கு ஜான் மந்தில் 3rd சண்டே என்ன டேட் வருதோ அந்த டேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வேர்ல்டு ரிலீஜியன் டே. நெக்ஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி. ஸோ சுபாஷ் சந்திர போஸோட பிறப்பு தினம் தான் ஜெயந்தி. ஸோ அது வந்து Jan 23. அவர் வந்து 1897 கட்டக்கில் ஒடிஷாவில் பிறந்திருப்பார். அது ஹிந்தியில் வந்து பரக்ராம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு சில டேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ஹிந்தி சொல்கிறீங்க, அப்போ பேலன்ஸ்க்கெலாம் சொல்லலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையில், அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்தவரையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டேட்ஸ்க்கு மட்டும் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் ஹிந்தியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இப்போ நான் சொல்கிறத மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். எல்லா டேட்டுக்கும் ஹிந்தியில் எடுத்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரி டேட்லாம் ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கவர்மெண்ட் வெப்சைட் ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் கேட்பாங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பொறுத்தவரை நான் என்ன மென்ஷன் பண்ணுறனோ அதை மட்டும் படிங்க. இவ்வளோ படிக்கணுமா 2 மார்க்காக நினைக்காதீங்க. இதிலிருந்து கூட ட்விஸ்ட் பண்ணி தனியாக ஒரு கொஷின் வரலாம். ஸோ யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி வந்து பராக்ரம் திவாஸ். நேஷனல் கேர்ள் சைல்டு டே வந்து Jan 24. இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே வந்து Jan 24. ஸோ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெண் குழந்தைகள் பிறந்தால் நம்ம கல்வி பயில வைக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு Jan 24 2 டே ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ள் சைல்டு டே, இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான தீம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு படிக்க வேணாம். AAN எஜுகேஷன் ப்ரிசர்விங் ஹியூமன் ஏஜென்சி இன் த வேர்ல்ட் ஆஃப் ஆட்டோமொபைல். ஓகேங்களா? ஸோ Jan 24 என்ன? நேஷனல் கேர்ள் சைல்டு டே அண்ட் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே. நெக்ஸ்ட் நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஓட்டர்ஸ் டே Jan 25, 1950 தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் வந்து நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷியோர். ஓகேங்களா? ஸோ இது கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா இந்த தீமை மட்டும் பார்த்துக்கோங்க. நேஷனல் டூரிசம் டே வந்து அதுவும் Jan 25 தான். அதில் ஓட்டர்ஸ் டேவும் டூரிசம் டேவும் Jan 25 தான். இதோட தீம் வந்து இன்க்ளூசிவ் growth ஆஃப் டூரிசம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கோட்டை. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் எப்போ வந்துச்சுன்னா Jan 25, 1971. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக் டே எல்லாருக்கும் தெரியும் Jan 26. அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் Jan 26. ஸோ அதோட தீம் வந்து ஸ்வர்ணிம் பாரத். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்வர்ணிம் பாரத் விராசட் அவுர் விகாஸ். இது இங்கிலீஷில் மீனிங் கொடுத்துருக்கேன். ஸ்வர்ணம்னா நம்ம கோல்டன் பழம் தெரியும். ஸோ பாரத். விராசட் அப்படின்னா ஹெரிட்டேஜ், ஆர்னா அண்டு, விகாஸ்னா டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரிப்பப்ளிக் டே இது வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் கடைசியாக நான் ஓவராலாக காட்டுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே. ஸோ கஸ்டம்ஸ் டே வந்து Jan 26. இன்டர்நேஷனல் டே ஆஃப் க்ளீன் எனர்ஜி, அதுவும் Jan 26 தான். நெக்ஸ்ட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் டே வந்து Jan 27. இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சா போதும். இதுக்கு பிஹைண்ட்லாம் பெருசாக எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. வேர்ல்டு லெப்ரோசி டே வந்து Jan மந்தில் லாஸ்ட் சண்டே. இது மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் கேட்டால் நம்ம அந்த மந்தில் 2026 என்ன லாஸ்ட் சண்டே டேட் வருதோ அதை தான் நம்ம எழுதணும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ Jan 26 லெப்ரோசி டே. தீம் வந்து யுனைட் ஆக்ட் எலிமினேட். ஓகேங்களா? இந்தியன் நியூஸ் பேப்பர் டே வந்து Jan 29, 1780. அதாவது ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் வந்து பெங்கால் கெசட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை அந்த டேட்டில் லான்ச் பண்ணியிருப்பாரு. அதை தான் நம்ம நியூஸ் பேப்பர் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். மார்ட்டியர்ஸ் டே, தியாகிகள் தினம் Jan 30, 1948 வந்து காந்தி வந்து நாத்ராம் கோட்ஸே வந்து கொண்டிருப்பாரு சுட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து மார்ட்டியர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அண்ட் ஒன் மோர் டேவும் இருக்குது, March 23. தியாகிகள் தினம் வந்து எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு. ஸோ இவங்க 3 பேரையும் தூக்கில் போட்டிருந்திருப்பாங்க. அந்த டேட்டை வந்து தியாகிகள் தினமாக March 23 நம்ம தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து இன்டர்நேஷனல் ஜீப்ரா டே வந்து Jan 31. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து Jan மந்த். இது மாதிரி ஃபெப் எல்லா மந்த்துக்கும் நான் போடுவேன். அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, படிங்க. இன்கேஸ் நான் ஏதாவது தப்பாக சொன்னால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்து வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அப்போ தெரியும், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.